விவசாய மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நீங்கள் விவசாயியாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இதே நீங்கள் ஒரு தேங்காய் இல்லைனா ஒரு இளநீ வியாபாரியாக இருந்தால் இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்க, நீங்கள் விவசாயியாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டுங்களா? அவரா பயங்கரமான வராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் உங்கள் காட்டுக்கு இளநீ இறக்க வரவங்கெல்லாம் இப்படி தாங்க சொல்லுவாங்க. இதுக்கு நான் பொறுப்பில் பார்த்துக்கோங்க. நீங்களா யாருடா? How do I tell you? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானும் இளநீ மரம் வச்சுருக்கேனுங்க. ஒரு 300 இளநீ மரம் இருக்குது என்கிட்ட. நம்ம விவசாயிகளாகி நம்ம தான் இளநீ மரத்தை ஆரம்பத்திலிருந்து அதை நெட்டை வச்சு அத்தனை பூச்சிக்கிட்டேருந்து பாதுகாத்து வளர்த்து அவ்வளோ பெரிய மரமாக்கி அதை காப்பு கொண்டு வரோம். ஆனால் இந்த வியாபாரியை காலையில் காட்டுக்கு வர்றாங்க, சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதில் நம்மளை ஏமாற்றி காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தால் தான் இதையெல்லாம் நம்மளால் தடுக்க முடியுங்க கண்டிப்பாக. ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம்? இளநீ இறக்குறவங்க காட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அவங்க வெளியே போக வரைக்கும் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கடைசி ஸ்டெப் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நான் கவுண்டிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு காய் வெட்டுறதுக்கு ஆளுங்க ஒரு எய்ச்சர் இல்லைனா ஒரு டாட்டா ஏஸ் இல்லைனா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா? அதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. அந்த வண்டி ஒரு எம்டி வண்டியாக வரலாம், இல்லைனா வேற ஒரு காட்டில் ஏற்றிட்டு ஒரு ஹாஃப் லோடோட வண்டி வரலாம். ஸோ இப்போ எம்டி வண்டியாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இதே வேற ஒரு காட்டில் இருந்து ஒரு ஹாஃப் லோடோட வந்துச்சுன்னா வண்டி வந்ததையும் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம காட்டில் இறக்குற காயை நம்ம கடைசியாக தான் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு கொலையோ 2 கொலையோ எடுத்து வண்டிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸுங்க. இதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்த ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் இளநீ இறக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் பக்கத்துலேயே இருங்க. பக்கத்துலேயே இருந்து ஒவ்வொரு மரத்துலேயும் அவங்க இறக்கிட்டாங்களா இல்லை ஏதாச்சும் காய் விட்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருங்க. இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு காய் டவுட்டாக இருக்குது, அது இன்னும் இளம்பாதான் இருக்கா இல்லை முத்திருச்சா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு கேளுங்க. இந்த காய் ஏன் இறக்காமல் விட்டுருக்கீங்க? இது அடுத்த டைம் இறக்கும்போது இறக்கிக்கலாமா இல்லை அதுக்குள்ளே மூத்துருமா? அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இறக்காமல் விட்டுட்டு அது மரத்துலேயே அது மூத்துருச்சுன்னா நமக்கு தாங்க வேஸ்ட்டு. அடுத்த ஸ்டெப் 2ல் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். என்னதுன்னா அவங்க இறக்குறப்ப கயிறு போடாமல் எந்த காயும் கீழே வெட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா கீழே வெட்டி விடும்போது உடையறதுக்கு சான்ஸ் அதிகம். உடஞ்சா அவங்களுக்கு எந்த லாஸும் இல்லைங்க, எல்லா லாஸுமே நமக்கு தான். அவங்க உடஞ்ச காய் தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்து ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, இறக்குன காய் எடுத்து ஒரு குமியாக போட்டு கவுண்டிங்க்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க எந்த காயும் தூக்கி வீசக்கூடாது. எல்லா காயும் எடுத்து தான் வைக்கிறாங்களா, சேஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எந்த காய் உடஞ்சாலும் அவங்க அதை கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே நம்மளுக்கு தான் லாஸு. ஸோ அடுத்த ஸ்டெப் கவுண்டிங். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னதுன்னா இப்போ புதுசாக காட்டுக்கு ஆளுகள்லாம் வர்றாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இளநீ இருக்க, தேங்காய் உரிக்க, அவங்களெல்லாம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிணறு இருக்குது இல்லை ஒரு குட்டை இருக்குது. அங்கே இப்போ ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அங்கே ஒயர்லாம் இருக்கும், கரண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்கள பக்கத்தில் போக அலோவ் பண்ணாதீங்க. என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் சொல்கிறேன். ஏன்னா அவங்க போய் புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறங்கிற மாதிரி போய் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு இல்லை அவங்க ஏதாச்சும் அந்த குட்டையோட ஆழம் தெரியாமல் உள்ளே போய் ஏதாச்சும் ஆச்சுனாலோ நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அது நம்ம காட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ அந்த மாதிரி புது இடத்துக்குலாம் அவங்க போக அலோவ் பண்ணாதீங்க. அது பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ தாங்க ஸ்டெப் 4 பற்றி சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இதுதான் நம்ம இளநியை கவுண்ட் பண்ணுற ஸ்டெப். இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அவங்க கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா நீங்கள் அதை நடுவுலையே ஸ்டாப் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணால் போதுங்க. அவங்க கவுண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருமோ இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதா, இதுக்கு போய் அவங்கள கேட்குறதா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. ஏன்னா காய் நம்மளோடதுங்க, நம்ம தான் அதை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம். நம்ம அந்த காய் எத்தனை டைம் வேணால் ரீகவுண்ட் பண்ண சொல்லாங்க, அது நம்மளோட ரைட்ஸு. ஸோ உங்கள் காட்டில் காய் கம்மியாக தான் வருது, ஒரு 1000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அவங்க கவுண்ட் பண்ணுறத மெதுவாக நீங்களே நின்று ஃபாலோ பண்ணி கிளியராக உங்களோட கவுண்டிங்கை நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதே என் காட்டில் காய் கொஞ்சம் அதிகமாக வரும். லைக் ஒரு 3000 to 4000
10 கோகோனட்ஸ் வரும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு வேற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேனுங்க. என்னதுன்னா வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் லேபிள் எடுத்துக்குவேன். அதில் வந்து ஒரு 90 சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ என் காட்டுக்கு வேலைக்கு வர லேபர்ஸை வச்சு நான் இதை வந்து இளநீல ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நான் எப்படி கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஷீட்டில் ஒரு 90 சின்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து அதை ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எம்டி ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 பெரிய ஷீட்ஸ் வந்து எம்டி ஆகிருக்கு அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் ஒரு 900 கோகோனட்ஸ்க்கு நான் அதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கவுண்டிங் கன்ஃபியூஷன் வராது. இப்போ வந்து ஒரு இடத்துல கவுண்டிங் என் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போய் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து கவுண்டிங்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, நம்மளும் மறந்துடுவோம். அவங்க வேணுக்குன்னே வந்துட்டு கவுண்டிங்கை வந்து கம்மியாக சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சில டைம் நமக்கு கன்ஃபியூஷன் வரும், நம்மளால் எதுவும் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கவுண்ட் பண்ண இளநியெல்லாம் அவங்க வந்து லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து காட்டில் கீழே இருக்கிற இளநீ எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணியிருப்போம். ஸோ கீழே இருக்கிற இளநீ எல்லாமே அவங்க வந்து லோட் பண்ணிக்கலாம், நம்ம எதுவும் அவ்வளோக்கா போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த டைம்லேயும் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஏதாச்சும் லாரியில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை வெட்டுவாங்க. அதாச்சும் ரொம்ப கண்ணு மரத்துலேருந்து ஓலை வெட்டுறாங்களா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் கொலை இருக்கிற ஓலையை வெட்டுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்க. வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாமல் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணால் போதுங்க, நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை அவங்களுக்கு சும்மா தூக்கி கொடுக்குறத நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் இளநீ தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.